ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்குங்க. நம்ம இன்றைக்கி சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தியில் ஒரு சின்ன டிப்ஸாக எடுத்துக்கோங்க. நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம எப்பவுமே இந்த மாதிரி வட்டமாக சுட்டு தான் சப்பாத்தி சுடுவோம் எல்லா மாவுலேயும். இப்போ நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன், அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க பார்க்கலாம். நீங்கள் சப்பாத்தி சுடுற மாதிரி பாருங்கள், நீங்கள் சப்பாத்தி சுடுற மாதிரி தான் இருக்கும். இதை நான் ஒரு ஐடியா காட்டுறேன். நம்ம எப்படி சப்பாத்திக்கு பற்ற மாதிரி பரத்திக்கோங்க. எண்ணெய் எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க, நல்லா சாஃப்டாகவே வரும். எண்ணெய் எடுத்து எல்லா பக்கம் பரவி வச்சுருக்கேன். இப்படி மடிச்சுக்கோங்க. இது குழந்தைகளுக்கு புரோட்டா மாதிரியும் கூட டேஸ்ட்டில் இருப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன். வட்டமாக இல்லாமல் இந்த மாதிரி சதுரமாக பரத்தினாலும் சரி, வட்டமாக பரத்தினாலும் சரி, எண்ணெய் கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் சப்பாத்தி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சப்பாத்தி சுடுறோம். பரத்தினது ஃபஸ்ட்டு பரத்தின மாவை எடுத்து எப்பவுமே சப்பாத்திக்கு பரத்துற மாதிரி பரத்திக்கோங்க. பாருங்கள், பரத்திட்டேன். இது சுடும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. பாருங்கள், பொல்லி வருது. வெந்துருச்சு. நான் இப்போ பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பிக்கிறதுலே தெரியும். இது காலையில் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் இப்படி சுட்ட அளவுக்கே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி தான் பருத்து எல்லாமே இதே மாதிரி பரத்தி வச்சும் போட்டு அதுக்கப்புறம் சுடுங்க, சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தியோட முதல் டிப்ஸுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஐடியா பார்க்கலாம். பாருங்கள், சப்பாத்தி மாவு கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு நைட்டு சுட்டுட்டு. சரி, காலையிலுக்கு நம்ம பாக்ஸில் போட்டு வைப்போம். டிஃபன்லையோ பாக்ஸ்லையோ ஏதோ ஒன்றில் போட்டு வைப்போம். கவரில் ஒவ்வொருத்தர் எண்ணெய் கவர்லேயும் போட்டு வைப்பாங்க. நம்ம ஹாட் பாக்ஸில் போட போகிறோம். இது உண்மையாலுமே நான் செஞ்சு பார்த்துருக்கேங்க. கொஞ்சம் கூட கலர் மாறவோ காயவோ இல்லை, நனைஞ்சி வச்ச மாதிரியே இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சப்பாத்தி மாவு ஹாட் பாக்ஸில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பாருங்கள். நல்லா எண்ணெயை சும்மா பிரட்டியிருக்கேன். அப்படி மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். கப்புன்னு நம்ம சாப்பாடு போடுற மாதிரி தான் போட்டு வச்சா காலையிலுக்கு எடுக்கும் போது நம்ம இப்போ எப்படி வச்சோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குதுங்க. வாங்க அடுத்த ஐடியா பார்க்கலாம். இது பாருங்கள், இது பாப்பாவோட ஸ்கூல் ஐட்டம்ஸ் தான். லன்ச் பேக் ஐட்டம்னு வச்சுக்கலாம். ஒரே பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கும் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், லன்ச் டவல் அவளுக்கு கொண்டு போகிற ஏதோ ஒரு தொட்டுக்கருக்கு கொண்டு போகிறது, பாக்ஸ் டிஃபன் பாக்ஸு கழுகிட்ட ஸ்கூலுக்கு வந்தாலும் கழுகி இதில் போட்டு வச்சுருவாங்க. அப்போ நம்மளுக்கு காலையிலுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாட்டர் கேன் இப்படி வச்சுட்டோம்னா செம ஈஸியான ஐடியாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரே இல்லாட்டியும் நம்ம வெங்காயக்கூட ஏதோ ஒரு ட்ரே காலி இருக்கும் நம்ம வீட்டுங்களில், அதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே வச்சு காலையில் ரெடி ஆனோன்னு லன்ச் ஐட்டம் கொடுத்துறதுக்கு சூப்பர் ஐடியா இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி மாவு நம்ம பிணைஞ்சு வச்சோம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நைட்டுக்கு பூரி சப்பாத்தி சுட்டுட்டு மிச்ச மாவு இது. இன்றைக்கி காலையிலையும் நான் எடுக்கலை, டிஃபன் வேறு பண்ணியாச்சு.
சரி, மதியானமாக வீடியோக்காக எடுத்து காட்டிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. சூப்பராக எப்படி பிணைஞ்சி வச்சோமோ அதே மாதிரி இருக்குது. ஹாட் பாக்ஸில் போடவும் நான் இந்த ஹாட் பாக்ஸு இந்த சப்பாத்தி மாவுக்கு வேண்டியே வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்கிறதுக்கு வேண்டியே வச்சுருக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். சாஃப்டாக அதே மாதிரி வாங்க. இது வந்து சில்லி வறுத்த எண்ணெய். வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து சில்லி வறுத்த எண்ணெய் தாங்க. நமக்கு ஒருக்கா 2 டைம் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. அதனால் இந்த ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. நம்ம ஊறுகாய் வாங்குகிற பாட்டிலுங்க தான். வேஸ்ட் பண்ணாமல் வச்சுக்கோங்க. கழுகி வச்சோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வேண்டாத பொருளெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. எண்ணெய் இதில் ஊற்றி மூடி வச்சுக்கலாம். மூடி போட்டு வச்சுக்கலாம். நம்ம ஸ்டவ் கிட்ட வச்சுக்கிட்டோம்னா ஒரு 4 நாளைக்கு வச்சும் போட்டு இப்படி எண்ணெய் வேண்டாம் 2 டைம் யூஸ் பண்ணி போட்டு பேஸ்கெட்டில் இப்படி தூக்கி கீழே போட்டுருவாங்க. ஏன்னா அங்கே வாஷ் பேசனில் ஊற்ற முடியாது, பேஸ்கெட்லேயும் போட முடியாது. இப்படி பாட்டிலோட நம்மளுக்கு வேஸ்ட் பாட்டிலாக அப்படி போட்டுக்கலாங்க. பாட்டிலை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சா இதுக்கு யூஸ் ஆகுங்க. ஓகே, வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நம்ம சாப்பாடு வாங்குகிற பாக்ஸுங்க தான். இந்த மாதிரி நிறைய பாக்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுருக்கிறேன். கம்பி எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஹோல்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், ஹோல்ஸ் பாருங்கள் நிறைய போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த இடத்துலையும் ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. வீணாக போட்டுக்கோங்க, வேணும்னு இல்லை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது எதுக்கு, இது சிங்கிள்கிட்ட பாத்திரங்கள் வாஷ் பேசன்கிட்ட மாற்ற இருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்படி மாட்டிக்கிட்டோம்னா ஸ்க்ரப்பரில் ஈரமாக இருந்துச்சுன்னா அதில் மாட்டிக்கலாம். பாத்திரம் கழுவி முடிச்சோன்னு ப்ரஷ்ஷு இப்படி மாட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஹோல்ஸ் வழியாக தண்ணி நிற்காதுங்க, கீழே வடிஞ்சிரும். நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஸ்மெல்லு இருக்காது ஸ்க்ரப்பரில். இது ஈஸியான டிப் தாங்க. இது யூஸ் பண்ணி பாருங்க. வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். கதவுகிட்ட நம்மளுக்கு இந்த மாதிரி காற்று கடிக்காமல் இருக்கிறதுக்கு இரும்பு வச்சுருப்பாங்க. இது நிறையா வீட்லேயுமே இது லாக்கே ஆகாதுங்க. பாருங்கள், இங்கேயுமே லாக் ஆகலை. இது என்ன ஆகும், ஜன்னல் திறந்து வச்சா காற்று அடித்தா டமால்னு அடிக்கும். அதுக்கு உண்டான ஐடியா தான் இது வந்து பேஸ்ட்டு தீர்ந்து போன கவர் தாங்க. இது சூப்பர் ஐடியாங்க. இது யூஸ் பண்ணி பாருங்கள். தீர்ந்து போனதுக்கப்புறம் இதை இப்படி எடுத்து இந்த கதவுல லாக் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக நிற்கிதுங்க. நான் லாக் பண்ணி பார்த்துருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பக்கம் அந்த பக்கம் நகராது. இது இல்லாட்டின்னு அதோட வெயிட்டில் நின்றுக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அடுத்த டிப் பார்க்கலாம். குப்பை பேஸ்கெட் தாங்க. பாருங்கள், நம்ம எப்பவுமே கவர் போட்டு தான் போடுவோம். குப்பை வந்து நம்ம எப்போயுமே பிரித்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பிரித்து தான் வாங்குறாங்க குப்பை வண்டிக்காரங்க. அதுக்கு தாங்க இந்த ஐடியா. பாருங்கள், இது ஒரு கவர் மாட்டிக்கிறோம். இது ஒரு வளையல் தாங்க, பாப்பாவது உடஞ்ச வளையல். அது எசவுக்கு மாதிரி பண்ணிட்டு இதில் மாட்டி வச்சுக்கோங்க. அதில் ஒரு கவர் மாட்டிக்கோங்க. இந்த பேப்பரெல்லாம் இதில் போட்டுக்கலாம். தனியாக நம்ம தனித்தனியாக எப்போயுமே வைக்க மாட்டோம். குப்பை வண்டி வந்தால் ஒவ்வொரு சமயம் அர்ஜென்ட்டாக பிரிக்க வேண்டியதாக இருக்கும். பேப்பரு தொட்டங்குச்சியெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இந்த குப்பைங்களில் ஈரக்குப்பையை இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ குப்பை வண்டி வரும்போது ஈஸியாக தனியாக இதை மட்டும் கழட்டி கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எஸ்ஓக்கு பண்ணி இதுக்கு மாட்டி வச்சுக்கோங்க. இது ஈரம் இல்லாதனால கீழே நம்ம இருந்தாலும் பிரச்சனை இல்லை. குழந்தைங்க லேஸு இதெல்லாம் சாப்பிட்டாலும் இதில் போட சொல்லுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஈர குப்பையும் இதில் ஈரம் இல்லாத பேப்பரு கவரு இந்த குப்பை தொட்டாங்குச்சியெல்லாம் இதில் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான்.